சர்ஃப் எக்ஸல் வாங்கினோம் அப்படின்னாவே 1 லிட்டர் வந்து 230, 260 இந்த மாதிரி வந்து கம்பெனிக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி நமக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரிலாம் வாங்கி கஷ்டப்படும். ஒரு ₹10 துணி சோப்பு வாங்கினாவே போதும். துணி துவைக்கிறதுக்கான லிக்விட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அது எப்படி அப்படின்னு வீடியோவில் வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்காக வாஷிங் மிஷினுக்காக இந்த மாதிரி லிக்விட்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்துவோம். அரை லிட்டர் பார்த்தீங்கன்னா ₹150, அப்படி இல்லைனா ஒரு 130 அந்த மாதிரி இருக்கும். சில கம்பெனி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ரேட்டு ஏற்றம் இறக்கமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து அரை லிட்டர் அப்படிங்கும்போது ஒரு 130, 140 அப்படி வரும். அது வந்து வாங்கினாலுமே நம்ம வந்து 1 லிட்டர் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு தான் நமக்கு வந்து இந்த லிக்விட் நமக்கு கிடைக்கும். அந்த லிக்விட் வந்து மாதத்துக்கு 3 லிக்விட் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா. ஆனால் வந்து நம்ம ஒரு ₹10 சோப்லேயே வந்து 1 மாதத்துக்கான லிக்விட் நம்ம ரெடி பண்ணி துணி துவைக்கும் போது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னு வீடியோ வந்து பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போது நான் வந்து கவுண்டர் டாப் மேலே வச்சு தான் வந்து நல்லா வந்து இந்த நம்ம இஞ்சி பூண்டுலாம் வந்து நசுக்கும் இல்லையா, அந்த கல்லை வச்சு ஒரு அடியில் வந்து ஒரு மேட்டு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே தான் நான் சோப்பு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேட்டு போடுறதுனால நம்ம வந்து கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் வந்து உடையிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே கூட நீங்கள் வந்து இறக்கி நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. நான் வந்து கீழே வந்து இறக்கி தான் வந்து நசுக்கி எடுத்துக்கிட்டேன். நமக்கு எதுக்கு தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப் உடஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நம்ம கல்லே வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் கீழே வச்சு நல்லா வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன். அதை வீடியோ எடுக்கல அப்படின்னு நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு தான் நம்ம வந்து ரெடி பண்ணி உடச்சி எடுத்துருக்கோம். ரொம்பலாம் வந்து பவுடர் ஃபார்ம்லாம் வந்து நமக்கு கிடைக்கல இல்லையா. இதை வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து பவுடர் ஃபார்மாக ஆக்கிடலாம். இந்த மாதிரி வந்து மிக்ஸி ஜார், நல்லா பெரிய மிக்ஸி ஜார் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் தான் வந்து வெளியில் வந்து சிந்தாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு 4 சுற்று நம்ம சுற்றி எடுத்தோம் அப்படின்னாவே வந்து நல்லா சூப்பராக நமக்கு வந்து நல்லா நைஸாக பவுடர் ஃபார்மில் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி அரைச்சிட்டோம். ஆனால் வந்து மறுபடியும் நம்ம மசாலா, தேங்காய் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரை எப்படிமா பயன்படுத்துறது அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து கேட்குது. அதுக்கும் ஒரு சூப்பரான டிப் வச்சுருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்ம வந்து சோப்பை வந்து போட்டோம். ஆனால் அது எந்த அளவு வந்து பவுடராக சூப்பராக நமக்கு நைஸாக கிடச்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் நைஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு சூப்பராக அதை ரெடி பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு நல்லா அரைப்படலை, கொஞ்சம் குறக்குறப்பு தன்மையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பவுடர் ஃபார்மை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அதில் சேர்த்து நல்லா கரண்டி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாவே நல்லா கொலப்பாக நல்லா நமக்கு லிக்விட் ஃபார்மில் கிடச்சிரும். ஆனால் நம்ம அப்படிலாம் இன்றைக்கி பண்ண போகிறது கிடையாது. நல்லா சூப்பராகவே நமக்கு நைஸாக ஒரு பவுடராக கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அகலமான ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா அதை சோப்பு தூளை இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நார்மல் பச்சை தண்ணி தான் இதில் வந்து சேர்க்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவு வந்து நமக்கு வந்து பவுட்ரு கிடச்சிருக்கு அப்படின்னு, நிறையவே கிடச்சிருக்கு. இதில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாவே லிக்விட் வந்து நல்லா திக்காக இருக்கா தண்ணியாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு நல்லாவே திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் கரண்டிலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவு திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே பாருங்கள் நல்லா 3/4 லிட்டர் அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னாவே 1 லிட்டரோட கொஞ்சம் தாண்டியே நமக்கு இப்போ சூப்பராக நம்ம லிக்விட் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கலாம் நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ப்ளீச் ஆகுமா, கரெல்லாம் போகுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற சர்ஃப் எக்ஸல் கொஞ்சம் நம்ம வாங்கி வச்சுருப்போம். அப்படி இல்லைனா வேறு எந்த பிராண்டு நீங்கள் வாங்கியிருந்தாலுமே ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு அதிகமாகவே இந்த மாதிரி வந்து நம்ம அந்த சோப்பு லிக்விடோட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து ₹10 சோப்பில் எந்த அளவு சூப்பராக அதிகமான ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாராலையும் அதிகமான காசு கொடுத்து லிக்விட் வாங்க முடியாது இல்லையா. அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நார்மலாக உங்கள்கிட்ட வந்து லிக்விட் இல்லைனாலும் பரவாயில்ல, சாதாரண சோப்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பெட்ஷீட்டு, தலையாணி இந்த மாதிரி வந்து துணிகள்லாம் துவைக்கிறதுக்கு இந்த மாதிரி லிக்விடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சோப்பை போட்டு கையால் தேய்ச்சி சில பேருக்கு அலர்ஜிலாம் கூட ஏற்படும். இந்த மாதிரி வந்து ஒரு முடி அப்படி இல்லைனா ஒரு 2 மூடி நம்ம ஊற்றி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம துவைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே காலால் கசக்கி கூட நம்ம புழிஞ்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். துணி துவைக்கிறது ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் அப்படியே கூட லிக்விடை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வாசனைக்காக இந்த மாதிரி கம்ஃபர்ட் கூட நம்ம சேர்த்து ஊற வச்சோம் அப்படின்னா துணிகள் வந்து ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும். உங்ககிட்ட எந்த கலர் கம்ஃபர்ட் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு 100 ml அப்படி இல்லைனா ஒரு 150 ml இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து எம்டி பாட்டில் நம்ம ஏதாவது வச்சுருப்போம் இல்லையா, லிக்விட் பாட்டில், காலியான பாட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் ஊற்றி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் அப்படி இல்லைனா ஒரு 2 லிட்டர் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போடாமல் அப்படியே வச்சுட்ருப்போம். அதெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்
பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஏன்னா எல்லாராலையும் வந்து லிக்விட் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. ஒரு 10 ரூபா சோப்பை வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு 4 5 6 துணி அப்படின்னா ஒரு 10 துணி துவைக்கலாம், அவ்வளோதான் செய்யலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம 10 ரூபாயிலே வந்து இந்தளவு சூப்பரான ஒரு லிக்விட் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இப்போது லிக்விட் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையில்லை, ஏன்னா வந்து ஆல்ரெடி சோப்பில் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேஃபாஸ்ட் பாட்டில் எம்டி பாட்டிலில் தான் நான் வந்து 1 லிட்டர் பாட்டில் அதில் வந்து நான் ஊற்றிட்டுருக்கேன். ஒரு 10 ரூபா சோப்புக்கே பார்த்திங்கன்னா நமக்கு 1 லிட்டர் அளவு சூப்பரான ஒரு லிக்விட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பாட்டில் ஃபுல்லாகவே நமக்கு கிடச்சிருச்சு. இதை அழகாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம துணி துவைக்கும் போது ஒரு 2 மூடி அப்படி இல்லைனா ஒரு 2 1/2 மூடி அந்த மாதிரி ஊற்றி நம்ம துணிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பாட்டில் ஃபுல்லானதுக்கப்புறமா இந்த அளவு நமக்கு வந்து மீதி இருக்குது. இதை வந்து ஏதாவது ஒரு 2 துணி அப்படி இல்லைனா ஒரு 3 துணி கூட ஊற வச்சு நம்ம வந்து துவைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து எப்போதும் வந்து நல்லா வந்து துணி துவைக்க போகிறோம் அப்படின்னாவே அதுக்கு முன்னாடி நல்லா வந்து பாட்டில் நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அடியில் வந்து கொஞ்சம் தங்கியிருக்கும். நம்ம ஷேக் பண்ணி துவைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலந்து நமக்கு லிக்விட் நல்லா சூப்பராக வந்து அழுக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து நல்லா பிடிச்சி எடுத்துட்டோம். ஆனால் அந்த மிக்ஸி ஜாரை அப்படியே நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து மறுபடியும் நம்ம மசாலா பொருள்லாம் அரைக்க முடியாது. அதுக்கான ஒரு சூப்பர் டிப் பாருங்கள். கோல மாவு அப்படி இல்லைனா அரிசி மாவு அப்படி இல்லைனா இட்லி மாவு இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு பொருளை இந்த மாதிரி மிக்ஸியில் சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சூப்பராக நமக்கு வந்து மிக்ஸி ஜார் வந்து க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நல்லா பாருங்கள், நுரைச்சி வந்திருக்குது பாருங்கள். அந்த சோப்பு தூள் அந்த இட்லி மாவு எல்லாமே சேர்ந்து இதை அப்படியே வந்து நம்ம சிங்கில் ஊற்றி விட்டுடலாம். ஊற்றி விட்டுட்டு ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா சிங்க்கும் நமக்கு நல்லா புத்தம் புதுசு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி பிடிச்சி இன்னும் கொஞ்சம் கூட நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற நுரை ஃபுல்லாகவே போய் நமக்கு மிக்ஸி ஜார் நல்லா க்ளீனாக நல்லா பளிச்சுன்னு கிடைக்கும். எந்த ஒரு சோப்பு உடையுமே நமக்கு வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவு சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.